ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் நடக்கக்கூடிய குழப்பம் 2017 பெரிய குழப்பம் நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆனார், பொதுச் செயலாளர் நான் பார்த்துருந்தோம். இப்போ திரும்ப அதே போல ஒரு கிரைசிஸ் வந்து அதிமுகக்குள்ளே வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை மாற்றணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் போன்றவர்கள்லாம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர் தோல்வியை அதிமுக சந்திச்சிருக்கு. ஸோ வந்து இனிமே அவருடைய தலைமை அப்படின்றது சரி வராது, தலைமையை மாற்றணும். அதன் பிறகு நம்ம டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவையும் சி வி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் அந்த டீம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பிரிவாக இப்பொழுது அதிமுக பிரிஞ்சிருக்கு அப்படின்றது நல்லாவே நமக்கு தெரியுது. இது தற்காலிக சபாநாயகர்கிட்ட போயிட்டு ரெண்டு பிரிவாக தான் மனுக்கள் கொடுக்கப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் சிஎம் திமுக ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயம் எம்ஏ பேபி அவர்கள் சொன்ன அதே விஷயத்த சி வி சண்முகம் அவர்களும் சொல்றாரு. இது இந்த பேச்சுவார்த்தை நடந்தது, இதுல எங்களுக்கு துளியளவும் உடன்பாடு கிடையாது, கட்சியை காப்பாற்றணும் இப்போ அப்படின்னா தலைமை மாறணும், நாங்க டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், இப்போ இப்படி நடந்தாதான் இந்த கட்சி வந்து காப்பாற்றப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த கிரைசிஸ்? ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த மாதிரியான குழப்பங்கள் வருது நல்லது. தமிழ்நாடு அரசியல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றத மக்களும் இப்போ பார்க்கலாம். ஒன்று, தாவேக்காவோட அரசியல் வருகையால் எல்லா கட்சிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திமுக வீழ்த்தப்பட்டிருக்காங்க. திமுகவோட கூட்டணி உடஞ்சு போச்சு. இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒன்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய கட்சிகள் கிடையாது. ரெண்டு திராவிட கட்சிகளையும் வீழ்த்திடலாம் அப்படின்றது இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. திராவிட கட்சிகளோட பலவீனமும் அவங்களும் வீழக்கூடிய ஆட்கள் தான், அவங்களும் சாதாரண ஆட்கள் தான் அப்படின்றதும் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. அதே மாதிரி தாவேக்கா அதிமுகவோட அரசியலையும் கைப்பற்றிட்டாங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியலும் கைப்பற்றிட்டாங்க. அதிமுகவும் பார்த்தோம்னா பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. அது போக இப்போ அதிமுக ரெண்டா பிளவுபட்டும் கிடக்குது. ஸோ இவ்வளோ பெரிய டேமேஜை தாவேக்கா ஏற்படுத்தியிருக்காங்க. ரைட்டு, இப்போ இந்த கட்சிகள்லாம் எவ்வளோ மோசமாக இருக்காங்கன்றதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் முக்கியமாக அதிகாரத்துக்காக இந்த கட்சிகள் என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்றது அம்பலப்பட்டு போச்சு. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்றது கூட இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பவரில் கையை வைக்கணும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. எதிரியோட நான் போய் சேர்றதுக்கும் ரெடி தான். மக்களோட விருப்பத்தை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஸோ இப்படி தாவேக்காவோட வருகையால் தமிழ்நாடு அரசியல் பார்த்தோம்னா எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படின்றது அம்பலப்பட்டு போயிருக்கு. அதுபோக இந்த அரசியல் கட்சிகள் இவ்வளவு கேவலமாக இருக்காங்கன்றது ஒன்று. இந்த கட்சிகளோட கை கோர்க்கிறதுக்கு தாவேக்காவும் தயங்கலை. அவங்க அதிமுகவோட கை கோர்க்கவும் ரெடியாக இருக்காங்க, திமுக கூட்டணி கட்சிகளோட கை கோர்க்கவும் ரெடியா இருக்காங்க, காங்கிரஸோட கை கோர்க்கவும் ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்களும் எந்த லெவலுக்கும் இறங்கி போறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ தாவேக்கா எந்த லெவல்ல மாற்றா இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் அதையும் சிந்திக்கணும். இப்ப பெரிய சிக்கல் யாருக்கு இருக்குன்னா அதிமுகவுக்கு. இது வாழ்வாசாவா பிரச்சனை அதிமுகவுக்கு. நம்ம இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம், இந்த எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிச்சே தீரணும். ஜெயிக்கலன்னா அதிமுகவுக்கு சிக்கல். ரெண்டு தோல்விகளை அதிமுகவால ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போ அந்த பிரச்சனை எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயுமே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, அதிமுகவுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இந்த இப்போ உடனடியாக அதிகாரத்தை ருசிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அஃப்கோர்ஸ் தாவேக்காவோட போகலாம், பவர் அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கட்சி காணாம போயிடும். கட்சியை இருந்தா அப்படி இல்லை, சரி டிவிக்கே ஆதரவு தெரிவிக்கல, கட்சி வளர்ந்துருமா? கட்சியை வளர்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் அதுதான். நான் ஜோசியக்காரன் கிடையாது. நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்காம வீட்டிலே சும்மா உட்காந்துருக்கீங்கன்னா வளராது. ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்காம நீங்கள் செய்ய வேண்டிய அரசியலை கரெக்டாக செஞ்சு திமுக எதிர்ப்பை கரெக்டாக பண்ணி உங்களோட ஸ்பேஸை தாவேக்கா கிட்ட விட்டு கொடுக்காம இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தாவேக்காவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் ஒரு 2 வருஷத்துக்கு கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வளர்வதற்கான ஸ்பேஸ் இருக்கு. மக்கள் ரைட்டு திமுக எதிர்க்கணும்னா தாவேக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதிமுக மாதிரி ஒரு கரெக்டான கட்சி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் போய் தாவேக்காவோட கூட்டணி வச்சிங்கன்னா இன்னைக்கும் கட்சி முடிஞ்சதுங்க. ஸோ இப்போ சண்முகம்லாம் பெருசாக பேசும்போது ஏதோ அதிமுகவோட நலன் கருதி இதெல்லாம் பண்ணுற மாதிரி பேசுறாரு. இது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் கட்சியை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதிமுகவை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, தாவேக்காவோட போய் சேர்றீங்க சார். நேற்று ஆரம்பித்த கட்சி எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுகவை அவங்களோட போய் நீங்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்படி ஒரு அலைன்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஒன்று நீங்கள் பலவீனமாக தோற்றம் அளிப்பீங்க,
ஒரு புது கட்சியோட ஜூனியர் பார்ட்னரா மாறிடுவீங்க. ரெண்டாவது, உங்க அரசியல் தூக்கி அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. ஏற்கனவே உங்க அரசியல் தட்டி பறிச்சுட்டாங்க, அதை அவங்ககிட்ட இருந்து எப்படி பறிக்கலாம் தான் நீங்க யோசிக்கணும். இப்ப நீங்க திரும்ப போய் இந்தாங்க திமுக எதிர்ப்பு நீங்க முழுசா அவங்க கையில வச்சுக்கோங்க, நாங்கெல்லாம் உங்க கூட வந்து சேர்ந்துடுறோம், நீங்க திமுக எதிர்ப்புக்கான முகமா நீங்க இருங்க, நாங்க உங்க பின்னாடி இருந்து அந்த வேலையை நாங்க பாக்குறோம் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போறீங்க. அப்ப அதிமுகவுக்கு வேலையே இருக்காது. நாளைக்கு பொலிட்டிக்ஸ் ஃபுல்லாவே டிவிகே வர்சஸ் டிஎம்கே என்ன இருக்கும், இதுல அதிமுகவுக்கு என்ன ரோல் இருக்கு? ஸோ இவங்க இன்னைக்கு எனக்கு அதிகாரம் வேணுங்க, அவ்வளவுதான், எனக்கு அதிமுக எதிர்காலத்தை பத்தி கவலை கிடையாது அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க. என்னை பொறுத்தளவு இந்த இடத்துல இபிஎஸ் கரெக்டா தாங்க இருக்காரு. இபிஎஸ் பொறுத்தளவுல ஒரு லீடரா அவர் செயல்படுறாரு நான் பாக்குறேன். இல்ல திமுகவோட கூட்டணி அப்படின்றது எப்படி சரியா இருக்கும்? சண்முகம் அதை சொல்றாரு, நமக்கு தெரியல. இபிஎஸ் அதை அவர் சைட்ல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணல இல்லையா. சண்முகம் அவரு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்ப எம்ஏபிபி என்ன சொல்றாரு, திமுக சைட்ல இருந்து ஒரு ப்ரப்போசல் வைக்கப்பட்டதுன்னு எம்ஏபிபி சொல்றாரு. ஆனா அது மெட்டீரியலைஸ் ஆகல இல்லையா. ஆனா இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இபிஎஸ் சைட்ல இருந்து போன மாதிரி சண்முகம் அவர்கள் சொல்றாரு. ஸோ எனக்கு தெரியல, இது நம்ம இபிஎஸ் அவர்கள்லாம் இதை கிளாரிஃபை பண்ணும். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, தாவேக்காவோட போறதும் அதிமுகவை ஃபினிஷ் பண்ணிடும், திமுகவோட போறதும் அதிமுகவை ஃபினிஷ் பண்ணிடும். இப்ப திமுகவோட போறதுக்கு இபிஎஸ்க்கு எந்த சிக்கலுமே இல்லைன்னா தாவேக்காவோட போறதுக்கும் அவருக்கு எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. சரி ரைட், இப்ப சண்முகம் சொன்ன மாதிரியே திமுகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண இபிஎஸ் முயற்சி பண்றாருன்னு வச்சுப்போம். அதை சண்முகமும் கூட்டாளிகளும் ஒத்துக்கல. அப்ப அந்த ஆப்ஷன் இல்லை. அப்ப செகண்ட் ஆப்ஷன் என்ன எடுக்கணும்? இபிஎஸ் தாவேக்கா ஆப்ஷன் தான் எடுக்கணும். ரைட்டு, திமுகவோட போக முடியல, அப்ப நம்ம தாவேக்காவோட போயிடலாம். தாவேக்காவோட போனாலும் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும்ல. மேபி சிஎம் ஆக முடியாது, ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு அதிகாரம் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிஎம் ஆகுறது. அது இல்லைன்னா ஒரு பொலிட்டிஷியன் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஆப்ஷன் தான் எடுக்கணும். ஆனா இபிஎஸ் இப்ப என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, கூட்டணி வேண்டான்ற ஸ்டாண்ட்ல எடுத்திருக்காரு, தாவேக்காவும் வேண்டாம்ல எடுக்கிறாரு. எந்த இடத்துல அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, நம்ம இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டோம், இந்த எலெக்ஷன்ல தோத்தா பரவாயில்ல, ஃபியூச்சர் எலெக்ஷன்ல நம்ம அதுக்கு முன்னாடி கட்சியை கட்டமைச்சிடலாம் அப்படின்றத அவரோட ஹோப் இல்லை. அப்ப இந்த நிலைப்பாட்டில் இருக்க ஒருத்தர் திமுகவோடையும் சேர்ந்திருக்க முடியாது இல்ல. அங்கிருந்து நான் பாக்குறேன். ஸோ லாங் டேர்ம்ல கட்சியை வளர்க்கணுன்ற இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னா திமுகவோடையும் அவரால் போய் சேர்ந்திருக்க முடியாது. ஸோ அதனால நமக்கு தெரியல. சண்முகம் அவர்கள் அவரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறாரு, இபிஎஸ் தரப்புல இருந்து கிளாரிபிகேஷன் கிடைச்சாதான் நமக்கு தெரியும். பட் எனிவே சண்முகம் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா கூட ரைட்டு, திமுகவோட கூட்டணி வைக்கிறது பெரிய குத்தம் தான், ஓகே, அதிமுகவை காலி பண்ணிடும். தாவேக்காவோட கூட்டணி வச்சாலும் அதே தானே. திமுகவோட கூட்டணி வைக்கிறது உங்களுக்கு பெருசா வலிக்குதுன்னா தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறது உங்களுக்கு வலிக்கணும்ல. தாவேக்கா உங்களை ரிப்ளேஸ் பண்ணிட்டான் சார், உங்க இடத்த பிடிச்சிட்டான். நீங்க தாவேக்கா கிட்ட இருந்து அரசியல திரும்ப பறிக்கணும், அதுதான் உங்க வேலை. நீங்க என்ன சொல்றீங்க, அவன் கூட போய் நான் சேர்ந்துடுறேன்றீங்க. இப்போ ஆன்டி டிஎம்கே அப்படின்ற அரசியல டிவிக்கு எடுத்துட்டாங்க, கையில எடுத்துட்டாங்க, எலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டாங்க, ஆட்சி முடிச்சிட்டாங்க, மக்களும் ஆதரிச்சுட்டாங்க. இப்போ அங்க கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடரும் இருக்காரு. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்த நம்மளால இனி ரிப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அந்த ரியாலிட்டி இடத்துக்கு வந்துட்டாங்களோ ஏடிஎம்கே நபர்கள். அதாங்க, இது ரியாலிட்டியா கூட இருக்கலாங்க. ஆனா ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சி ரைட், எங்க ரியாலிட்டி கட்சி கதை முடிஞ்சுது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இப்ப கேப்ரியலும் மகாபிரபுவும் இப்படி உட்காந்து அனலைஸ் பண்ணலாம், அதிமுக டைம் முடிஞ்சுதுங்க, அவ்வளவுதாங்க, இனிமேட்லாம் இல்லைங்கன்னு. ஆனா ஒரு லீடர் அப்படி பார்க்க கூடாது. ஒரு லீடர் ஒரு பார்ட்டியோட லாயலா கனெக்ட் ஆயிருக்கணும். அப்படியே அந்த கட்சிக்கு டைம் முடிஞ்சாலும் அதை ஏத்துக்க கூடாது, சண்டை போட்டு அந்த கட்சியை மீட்டு கொண்டு வரணும். ஒரு கட்சி வீழ்ந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான், டைம் முடிஞ்ச ஒரு லீடர் ஏத்துக்க முடியாதுல்ல. அப்ப எப்படி அந்த கட்சியோட லீடர் அவர் இருக்க முடியும்? லீடரோட வேலை அந்த கட்சியை மீட்டு கொண்டு வரணுன்றதானா? அஃப்கோர்ஸ் இப்ப இபிஎஸ்க்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவர் ஒன்றும் கரிஸ்மேட்டிக்கான லீடர் கிடையாது, எதிர்கட்சி வேலையை சரியா செய்யல, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த இடத்துல ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் தான் எடுக்கிறார். இந்த இடத்துல அவர் தான் அதிமுகவோட தலைவர். அதிமுக பெரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி, பெரிய ஒரு அரசியல் சக்தி தமிழ்நாட்டில். இன்னைக்கு வீக் ஆயிட்டாங்க. இதை ஏத்துக்கிட்டு இல்லைங்க அவ்வளவுதாங்க எங்களுக்கு முடியாதுங்க அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. அது ஒரு லீடர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு கிடையாது. லீடரோட வேலை கட்சியை மீட்டு கொண்டு வரணும். அப்ப இது டிவிக்கோட சேர்ந்தீங்கன்னா ரைட்டு, குழியில விழுவோன்னு அர்த்தம். அது அப்புறம் முடிஞ்சது, அவ்வளவுதான், கிடைக்கிறத தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், கட்சியாவது என்ன அப்படின்னு. இதே குரூப் தானங்க இபிஎஸ் பாஜக நோக்கி தள்ளினதும், பாஜகவோட கூட்டணி வைக்க புஷ் பண்ணதும் இதே குரூப் தானங்க. இவங்க தாங்க தொடர்ச்சியா அந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் அப்பயுமே ரெசிஸ்ட் பண்ணாருங்க. 24ல ஒரு முயற்சி பண்றாரு, கட்சியை மீட்டு கொண்டு வந்துடலாம்னு பாக்குறாரு. அப்பயும் இவங்க தான் ரெசிஸ்ட் பண்ணாங்க.
ஸோ இவங்க எல்லா இடத்துலையுமே ஷார்ட் டேர்மா தான் யோசிக்கிறாங்க. இபிஎஸ் லாங் டேர்மா யோசிக்கிறாரு. மேபி இபிஎஸ்க்கு அது அவரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நல்லதாகவும் இருக்கலாம். லாங் டேர்மா யோசிக்கிறார். அவர் கட்சி தலைவர் இல்ல, அவரு ஜெயலலிதா அவர்கள் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இந்த கட்சி நல்லா இருக்கிறது அவருக்கு நல்லது. ஆனா கீழே இருக்கவங்களுக்கு கட்சியை பாதுகாக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. எனக்கு இம்மிடியேட்டா என்ன கிடைக்குது, மேபி இபிஎஸ் கூட அவங்க இடத்துல இருந்து அப்படி செயல்பட்டு இருக்கலாம். தலைவரா இல்லாம கீழே இருக்காருன்னா அவருமே அப்படி செயல்பட்டு இருக்கலாம், மேபி செயல்பட்டு இருக்கலாம். ஆனா ஒரு தலைவர் அவர் கரெக்டாக தான் செயல்பட்டு இருக்காரு. அவர் செய்யறது கரெக்ட் தான். இப்ப நிஜமாவே சண்முகம் அவர்கள் சொல்றது போல கட்சியில கூடிய மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் அவங்களோட இருக்காங்கன்னா அது அவலமான ஒரு நிலையை தான் காட்டுது. இவங்க எல்லாமே தாவைக்கா கிட்ட போய் அவங்க அரசியலை கொடுத்துடலான்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போதைக்கு ஏதாவது கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. மினிஸ்டர் சீட்டு மட்டும் கிடைச்சா. ஆமா, இது பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்க போகுது. ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. அப்ப அதிமுகவுக்குள்ள இவ்வளவு குழப்பம் ஏற்படுது. அதிமுக ரெண்டா உடஞ்சாச்சு, லிட்டரலா ரெண்டா உடஞ்சிருக்கு. இப்ப அதிமுகவை சில தலைவர்கள் உடைக்கலான்ற இடத்துக்கு போறாங்கன்னா தாவேகா கிட்ட இருந்து ஏதோ ஒரு சிக்னல் கண்டிப்பா வந்திருக்கணும். தாவேகா கிட்ட இருந்து எந்த கன்ஃபர்மேஷனும் வராம சும்மா போட்டு கட்சியை உடைக்க மாட்டாங்கல்ல. சரி, ஏதோ ஒரு டோர் தாவேகா மறைமுகம் ஓபன் பண்ணிருக்கணும். ஆனா அதுல சிக்கல் என்னன்னா, தாவேகா இதுவரைக்கும் ஓப்பனா எந்த ஆஃபரும் வைக்கல. நாங்க ரெடியா இருக்கோம், அதிமுக வந்து அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண வி ஆர் ரெடி அப்படின்னு அவங்க ஓப்பனா எங்கேயுமே சொல்ல. ஆனா இவங்க தாவேக்காவோட சேர்றதுக்காக கட்சி அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. இது அதிமுகவுக்கு பெரிய ரிஸ்க். இது நடக்கும்னு நான் சொல்ல, ஆனா இது அதிமுகவுக்கு பெரிய ரிஸ்க். ஆனா தாவேக்காவை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப புத்திசாலித்தனமா அதிமுகவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓகே, கூட்டணி வைப்போன்ற அந்த ஹோப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இபிஎஸ் ஒன்றும் சும்மா கொடி பறக்குதுன்னு சொல்லியிருக்க மாட்டாரு, பேக்ரவுண்ட்ல ஏதோ ஹோப் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கடைசியில் காரியம் முடிஞ்சோடனையும் பிடிச்ச அதிமுகவே அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி தான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்க கரெக்டாக அதிமுகவை யூஸ் பண்றாங்களா இல்லாட்டி நிஜமாவே அதிமுகவோட சேர்றதுக்கான விருப்பம் அவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆனா ஒண்ணு அவங்களுக்கும் தெரியும், டிவிகேவுக்கும் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் நமக்கு சிக்கல் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நாளைக்கு திருப்பி தாவேக்காவோட அரசியல் அவங்க கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தாவேக்கா ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, அதிமுக இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். அதிமுக ஒரு கட்சி, ப்ராப்பரான கட்டமைப்புள்ள ஒரு கட்சி. தாவேக்கா கொலாப்ஸ் ஆனாலும் அதிமுக எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தாவேக்காவை பொறுத்தளவுல அதிமுக ரெண்டா உடையிறதையும் அவங்க விரும்புவாங்க. ஸோ அதனால அதிமுகவுக்குள்ள குழப்பத்தை யூஸ் பண்றதுக்கு அந்த விஷயங்கள் பண்றாங்களா, நிஜமாவே கூட்டணி வைக்க விருப்பம் வச்சிருக்காங்களா நமக்கு தெரியல. அது நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா அதிமுககாரங்க இதுலயும் கவனமா இருக்கணும். ஓகே, ஸோ இது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நிஜமாவே தாவேக்கா அதிமுகவை உள்ள கொண்டு வரணுன்றத விரும்புறாங்கன்னா அவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இப்ப காங்கிரஸ், லெப்ட், விசிகே இருக்காங்க, இவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் தாவேக்காவுக்கு இல்ல. அதனாலதானே அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி தேவைப்படுது. அதுவும் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அது முத நாளே கண்டன அறிக்கை அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்குள்ள. ஆமா, சோ அப்ப தாவேக்காவுக்கு அந்த பயமும் இருக்கு. அவங்கள செக் வைக்க தானே, அவங்க செக் வைக்கிறது கூட இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நாளைக்கே ஏதோ பிரச்சனை வரும்னு கூட அவங்க சென்ஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, நாளைக்கே நமக்கு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாத சூழல் ஏற்படலாம் மேபி. ஸோ அதுக்கு ஒரு பேக்கப் இருக்கலாம்னு கூட அவங்க யோசிக்கலாம், நமக்கு தெரியல. ஓகே, ஆனா நாளைக்கே அதை கவுத்துருவாங்களா எனக்கு தெரியல. அப்ப இதுக்கு இவ்வளவு அவசரப்படணும்? இது இன்னைக்கு என் கட்சி ரெண்டா உடைக்கணும். இன்னைக்கு அது அதிமுகவுடைய முக்கியத்துவம் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப போனாதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு, இப்பதான் நம்மளுடைய தேவை அவங்களுக்கு இருக்கு. சோ இந்த டைம்ல போனாதான் நம்மளுக்கு அது அதிமுகவோட தேவை. இங்க அதிமுகவோட தேவை என்னன்றது முக்கியம் கிடையாது, இங்க தாவேக்காவோட தேவை என்னன்னா முக்கியம். விஜய் இப்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்காரு சிஎம்மா. சோ இங்க இப்ப அதிமுகவோட தேவையின்படி எதுவும் நடக்காதீங்க. தாவேக்கா ஏதோ சிக்னல் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இல்லாட்டி சண்முகம் இப்ப சிவி சண்முகம் இப்ப கட்சியை உடைச்சிட்டா நிப்பாரு. சோ இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கு. ஆனா தாவேக்கா கிட்ட இருந்து ஒரு சிக்னல் வருது, வராம கட்சியை உடைப்பாங்களா? ஏதோ ஒண்ணு நமக்கு கான்கிரீட்டா சில விஷயங்கள் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நம்புறனாலதான் அவங்க கட்சியை உடைக்க துணிஞ்சிருக்காங்க. இபிஎஸ்க்கு எதிராக திரும்பியாச்சு. இப்ப பார்த்தா கட்சிக்காரங்களாம் போட்டோஸ் எல்லாம் மாத்திட்டாங்களாம். இபிஎஸ் போட்டோ மாத்திட்டு இவரு ஜெயலலிதா போட்டோ இல்ல, இவரு வேலுமணி அவர்களோட போட்டோ போட்டு உட்காந்துருக்காங்களா அப்படியே. இப்ப நான் இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், நிறைய பேர் இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் இப்ப மாத்திட்டாங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த கட்சிக்காரங்களுக்கும் எந்த தலைவர் மேலேயும் விசுவாசம் கிடையாது.
இப்படி பேக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் டக்குன்னு இன்னொருத்தர் மாறிட்டாருன்னா அவரை தூக்கி போட்டு இன்னொரு ஃபோட்டோவை மாட்டிக்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன லாயல்ட்டி இருக்குது, கட்சி தலைவர் மேலே என்ன ரெஸ்பெக்ட் இருக்குது? அதிகாரம் மட்டும்தான், அதிகாரத்தை தவிர இங்கே அரசியலில் வேறு எதுவுமே கிடையாதுன்றதான் அது காட்டுது. ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி மேலே சில சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இப்போ ஒரு எம்எல்ஏ இல்லை, அந்த ஒரு ஓட்டில் ஜெயிச்சாரு திருப்பத்தூர் எம்எல்ஏ இப்ப இல்ல. ஆமா, அவர் ஓட் போட முடியாது. ஸோ அவரோட நம்பரும் இப்ப கம்மியாகுது. அது போக லெஃப்டையும் பிசிகேவையும் நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டயலமாலையும் இருப்பாரு. இந்த சிக்கல் இருக்கு. ஸோ மேபி அதனால கூட ஒரு பேக்கப்பா மேபி இவங்களை பார்க்கலாம். அப்புறம் எனக்கு புரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே காங்கிரஸோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, இந்த கட்சிகளையும் தூக்கி உள்ள போட்டாச்சு. இப்ப அதிமுக வந்து சேர்றாங்கன்னு வைப்போம், அப்ப இந்த சிறிய கட்சிகளோட தேவை இல்லைல்ல. அதிமுக வந்து சேர்ந்தாச்சுன்னா கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி உங்களுக்கு இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த சிறிய கட்சிகள்லாம்? அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு நீங்க எதுக்கு, காங்கிரஸுக்கு நீங்க எதுக்கு அப்புறம் போர்ட்ஃபோலியோலாம் ஷேர் பண்ணணும்? ஓகே, ஆனால் காங்கிரஸ் ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க, கூட்டணி உடைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. மற்றவங்கலாம் கூட்டணி உடைக்கல, ஆனால் காங்கிரஸ் கூட்டணி உடைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. அது காங்கிரஸ் பிரச்சனை சார். நான் கேட்கறது சிம்பிள். காங்கிரஸோட தேவை இப்ப டிவிகேவுக்கு இருக்காது இல்ல, ஏடிஎம்கே உள்ள வந்தாச்சுன்னா. எனக்கு அதுவும் தெரியல எப்படி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அங்கே ஒரு பெரிய பேக்கேஜ் இருக்கு. 2 ஆப்ஷனுங்க டிவிகேவுக்கு. ஒன்று சிறிய கட்சிகளை வச்சு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா அதிமுக வச்சு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன் தான். சிறிய கட்சிகளை வச்சு நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இப்போ அதிமுகவையும் உள்ள கொண்டு வரீங்கன்னா அப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பீங்களா நீங்க அலைன்ஸ்குள்ள? ஓகே ரைட்டு, அதிமுக உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நேச்சுரலா லெஃப்ட் விசிக்கே வெளில போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்றதுக்காக தான் லெஃப்ட்டும் விசிக்கே அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க பவர்லாம் ஷேர் பண்ணல, வெளியே தான் சப்போர்ட் பண்றோம். எதுக்குன்னு கேட்டா மக்களோட மேண்டேட் கிளியரா இருக்கு, மக்களோட விருப்பத்துக்கு எதிராக போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த காரியத்தை ஏடிஎம்கேவே பண்ணிட்டாங்கன்னா அப்ப விசிகேவுக்கும் லெஃப்ட்டுக்கும் வேலை இல்லை, அவங்க வெளில போயிடுவாங்க. இதனால அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கெயின் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க வெளில போறாங்க. ஆனா காங்கிரஸ் இன்னும் உள்ள இருக்காங்கல்ல, இப்போ காங்கிரஸ் என்ன பண்ண போறீங்க? 29க்கு தான் அவங்க யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் இருக்கிறது 29க்கு நல்லது. ஸோ அதனால ஒரு மினிஸ்டர் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து நீங்க ஏடிஎம்கேயோட சேர்றது எப்படி பார்ப்பாங்க? ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சிவி இன்னைக்கு கரெக்டாக சொல்றாரு, நாங்கள் எந்த கூட்டணியிலையும் இன்னைக்கு இல்லை, எல்லா கூட்டணியும் பிரேக் ஆயிடுச்சு, இன்னைக்கு நாங்கள் இனிமே ஆதரிக்க போகிறது டிவிகேவை அப்படின்னு அவர் தெளிவாக சொல்றாரு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை காங்கிரஸ்க்கு. அப்படி மேபி பார்க்கலாம், இந்த அரசியல்வாதிகள் காம்ப்ரமைஸ் பண்ண அதுக்கு ரெடியாக இருக்கலாம், அது கரெக்டு தான். ஆனால் அதிமுகவுக்கு இன்னைக்கு விழுந்த ஓட்டுகள் பாஜகவோட ஓட்டுகளும் சேர்ந்து தான். இதில் பாஜக ஓட்டும் இருக்கு. ஸோ அது நியாயமாக இருக்காது. காங்கிரஸும் ஏடிஎம்கேவும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, அது நியாயமாக இருக்காது. ப்ரீ போல் அலைன்ஸ் வேறு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக பாஜகவை கட் பண்ணி விட்டு வந்து சேர்றாங்கன்னா அது வேற. ஆனால் ஃபண்டமெண்டலாக காங்கிரஸ் ஒரு அரசியல் வைக்கிறாங்க, அந்த அரசியலுக்கு நேர் எதிரான அரசியலை பேசக்கூடிய பாஜகவோட ஓட்ஸை வாங்கி தான் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஓட்ஸ் எல்லாம் அதையும் வாங்கி ஜெயிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஸோ அதனால மக்களோட மேண்டேட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக நீங்க செயல்படுவீங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி அதை கண்டுக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. நம்ம இதை தான் பண்ண போறாங்க, இதை தான் செய்ய திட்டமிடுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஏற்கனவே ஒரு அலைன்ஸ் இருக்கு, புதுசாக அதிமுக உள்ள கொண்டு வந்தா ஏற்கனவே இருக்க அலைன்ஸ் என்ன ஆகும்? இல்லைனா இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வண்டியை ஓட்ட போறாங்களா? இல்லைனா தாவேக்கா அதிமுகவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா? ஏன்னா அதிமுகங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க, இவ்வளவு தூரத்துக்கு அவசரப்படுறாங்க, அவங்க டெஸ்பரேட்டா இருக்காங்க. லாஸ்ட் 1 வீக்காவே இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒருத்தன் டெஸ்பரேட்டா இருக்கானால அவனை யூஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் எனக்கு வேலை வேணும்னு டெஸ்பரேட்டா இருக்காருன்னா நம்ம அவர் மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே டெஸ்பரேஷன் தப்பு. இவங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க, உடனே கிடைக்கணும். ஆமா, எனக்கு எப்படியாவது எனக்கு வேணும்னு துடிக்கிறாங்க. அப்ப தாவேக்கா பார்க்கலாம், கட்சியை 2 ஆக்கி விட்டுருவோம், அவ்வளவுதான். ஆமா, அப்படி இருக்கிறது நமக்கு பிரச்சனை தான். ஆமா, ஸோ நம்ம நாளைக்கு தான் நமக்கு தெரியும் எக்ஸாக்டா என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஆனால் தாவேக்காவுக்கு சிக்கலும் இருக்கு. இந்த லெஃப்டையும் விசிகேவையும் நம்ப முடியாது, அவங்க அதிகாரத்தையும் ஷேர் பண்ண மாட்டோன்றாங்க, திமுகவோடையும் க்ளோஸா இருக்குன்றாங்க, தாவேக்காவுக்கு இப்பயே பிரச்சனையும் கொடுக்குறாங்க, தாவேக்காவை எதிர்த்தும் பேசுறாங்க. அதிகாரத்தை வாங்கியாச்சுன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதிகாரத்தை வாங்காம இருக்கிறதா இப்ப சிக்கல், அதிகாரத்தை ஷேர் பண்ணாம இருக்கிறதா இப்ப சிக்கல், பகிராம இருக்கிறதா. ஸோ அதனால தாவேக்காவுக்கு இந்த சிக்கல்லாம் இருக்கு, பார்ப்போம். ஓகே, இது ஒரு பக்கம். இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா
முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எல்லா தலைவர்களையும் மீட் பண்ணார். ஸோ அதுவுமே பேசு பொருளாக மாறி இருந்தது. அரசியலில் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இது அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்ணார், சீமான் அவர்களை மீட் பண்ணார், அன்புமணி அவர்களை மீட் பண்ணார், வைகோ அவர்களை மீட் பண்ணார், நீ திருமாவளவன் அவர்களை மீட் பண்ணுற ஐடியாவில் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த அணுகுமுறையை? மேலோட்டமாக இருந்து பார்த்தோம்னா ரொம்ப நாகரிகமான ஒரு காரியம் அது. திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணி திமுகவை வீழ்த்தி தாவேக்கா ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் போய் ரொம்ப நாகரிகமாக போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விஜய் அவர்கள் சந்திக்கிறார். ரொம்ப ஹம்பிளாக போய் பேசிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் எம்டிஎம்கே பிஎம்கே தலைவர்களை சந்திக்கிறாரு, சீமான் அவர்களை சந்திக்கிறாரு, இன்றைக்கும் சில தலைவர்களை சந்திப்பாருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அரசியல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அரசியல் எவ்வளோ மோசமாக எவ்வளோ கேவலமாக இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ அப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு காரியம் நடக்குதுன்னா வெறும் மரியாதையின் நிமித்தமாக அது நடக்குதுன்னு மட்டும் நம்ம பார்த்துக்க முடியாது. அதுக்கு பின்னாடி வேறு கால்குலேஷன்ஸும் இருக்கும். அதில் இபிஎஸ்ஸை விட்டுருக்காங்க. பிஜேபி லீடரை போய் சந்திக்கல, இபிஎஸ் அவர்களையும் சந்திக்கல. ஸோ இபிஎஸ் அவர்களை சந்திக்கலன்னா நமக்கு புரிஞ்சுக்கலாம். இபிஎஸ் அப்போ கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. இபிஎஸ் கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் ஃபுல்லாக உருவியாச்சு. இப்போ இபிஎஸ் அவர்களை ஓரம் கட்டிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் போய் இபிஎஸ் போய் சந்திக்க முடியாது. ஒரு சைடில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இன்னொரு சைடில் இபிஎஸ் அவர்களை போய் நீங்கள் சந்திக்க முடியாது. பாஜகவை ஏன் சந்திக்கல? பாஜக தலைவரை பாஜகவோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாஜகவோட என்ன ஆனாலும் ஒரு அசோசியேஷன் இருக்க மாதிரி நம்ம காட்டிக்க கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு இப்போ எல்லாரையும் சந்திக்கிறாங்க. பாஜக தலைவரை சந்திக்கிறதால பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படும்னு தோணல. பட் இருந்தாலும் அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த நேம் நமக்கு வேண்டாம் அப்படின்றத பார்க்குறாங்க. நான் நேற்றே சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் நேத்திருந்த அதிமுகவுக்கும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் இருந்த அதிமுகவுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். ஜெயலலிதா அம்மையார் பாஜகவை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. பாஜக அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற சந்தேகம் என்றைக்குமே எழுந்தது கிடையாது ஜெயலலிதா இருந்த வரைக்கும். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் பாஜக கண்ட்ரோலில் அதிமுக இருக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் பில்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அதிமுகவோட வீழ்ச்சிக்கான காரணம். ஸோ அதிமுக பலவீனமாக இருக்குது, பிஜேபியோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது, பிஜேபி தான் இயக்குறாங்க அதிமுகவை. இந்த மாதிரிலாம் நியூஸ் பார்த்தோம்னா ஒரு 10 இயர்ஸாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அதிமுகவோட வீழ்ச்சிக்கான காரணம். மைனாரிட்டி ஓட்ஸ் ஃபஸ்ட்டு வெளில போகுது, அப்புறம் வேற சில ஓட்ஸும் வெளியே போக ஆரம்பிக்குது, அலைன்ஸ் உடையுது, அதிமுக ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கக்கூடிய அந்த சக்தியை இழக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் பாஜக. ஸோ அப்போ அதுதான் டிவிகேவுக்கான ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்போ டிவிகே உஷாராக இருப்பாங்களா அந்த இடத்துல? எந்த இடத்துல அதிமுக சறுக்குனாங்களோ அந்த இடத்துல நம்ம சறுக்கிடக்கூடாது. இன்ஃபேக்ட் நம்ம அவங்களோட ஓட்ஸான டார்கெட்டே பண்ணுறோம். ஸோ நம்ம ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் இருந்த ஒரு அதிமுக மாதிரி இருக்கணுமே தவிர இபிஎஸ் அவர்கள் டைமில் இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் பாஜகவோட அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கார். இது ரொம்ப கான்ஷியஸாக தான் அவங்க பண்ணுறாங்க. இபிஎஸ்ஸை சந்திக்கல. ஸோ அதனால் அவரோட டார்கெட்டில் கிளியராக தான் இருக்கார். ஸ்டார்டிங்லேருந்து டே 1லேருந்து அதிமுக தான் டிவிக்கு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம நம்பர்ஸ் பார்க்கும்போது அதிமுக பெருசாக பாதிக்கப்படலைன்னு நமக்கு தோணும். திமுக அலைன்ஸ் பாருங்க, பெரிய லெவலில் வீழ்ந்திருக்காங்க. ஒன்று பவரை இழந்திருக்காங்க, அப்புறம் ஏகப்பட்ட சீட்ஸ் இழந்திருக்காங்க. அதிமுக அப்படி ஒன்றும் பெரிய சீட்ஸ் இழக்கலையே. ஓட் ஷேர்னு பார்த்தீங்கன்னா 24 கம்பேர் பண்ணும்போது அதிமுகவுக்கு பெருசாக இழப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இப்போ அதை புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, 21 அதிமுக தோக்குறாங்க. அது அவங்க தோக்கக்கூடிய டைம் தான் அது. ஆனால் இது ஜெயிக்க வேண்டிய டைம். இது தோக்கக்கூடிய டேர்மில் நீங்கள் 60 சீட் வாங்கினாலும் சரி, 70 சீட் வாங்கினாலும் சரி, யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஜெயிக்க வேண்டிய டேர்மில் நீங்கள் 150 சீட் வாங்கியிருக்க வேண்டிய டைம் இது. ஆனால் நீங்கள் 60களில் போய் உட்காந்துருக்கீங்க, 60ஸ்ல உட்காந்துருக்கீங்க. ஸோ இழப்புன்றதை நீங்கள் போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா போன எலெக்ஷன் தோக்கக்கூடிய டேர்ம் அது. பொட்டன்ஷியலாக நீங்கள் எவ்வளவு வாங்கியிருக்கணும், அதை நீங்கள் வாங்கினீங்களான்னு கணக்கு பண்ணணும். அப்படி பார்க்கும்போது அதிமுக வந்து அடிச்சு காலி பண்ணுறாங்க. ஏன்னா கிளியர் மேக்ஸுங்க அது. திமுக வேண்டாம் தானே எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. திமுக வேண்டாம்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவனும் போடுறான், தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவனும் அதுக்கு தான் போடுறான். அப்போ இந்த ஓட்டு பார்த்தோம்னா கிளியர் கட்டாக உடஞ்சிருக்கு. இது உடைகிறதால மிகப்பெரிய இழப்பு யாருக்கு? அதிமுகவுக்கு தான். ஆனால் இது உடஞ்சதுக்கு அப்புறமும் திமுகவால் 70+ சீட்ஸ் தான் வாங்க முடியுதுன்றது திமுகவோட பலவீனம். அது 73 வாங்கியிருக்காங்களா திமுக அலைன்ஸு. ஸோ இந்த ஓட்ஸ் உடஞ்சதுக்கு அப்புறமும் திமுகவால் 73 தான் வாங்க முடியுதுன்றது திமுகவோட அவல நிலையை காட்டுது.
அப்ப டிவிகே இல்லைன்னா ஸ்வீப் பண்ணிருப்பாங்க அதிமுக, இல்ல அதிமுக இல்லைன்னா டிவிகே ஸ்வீப் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால இப்பவும் நான் சொல்றேன், விஜயோட வரத்தால திமுக லாபம் தான் அடைஞ்சிருக்காங்க. விஜய் இல்லைன்னா இப்ப திமுக 5-10 சீட்ல வந்து நின்றுருப்பாங்க, கிளீன் ஸ்வீப்பா இருந்திருக்கும். அதை விஜய் ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஆனா அதிமுகவை காலி பண்ணிட்டார். ஓகே, கிளியர் கட்டா அதிமுகவோட இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுக்கு ஒரே ஆப்ஷன் தாங்க, குழியில விழுந்தாச்சு, எந்திரிச்சு மெதுவா வரணும், அதை ட்ரை பண்ணணும். இல்ல கட்சி கதை முடிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகி போகக்கூடாது. இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி பண்ணதும் அதே தான். இவங்க சர்வைவ் பண்றதுக்காக, இவங்களுக்கு இம்மீடியட் பெனிஃபிட் வரணுன்றதுக்காக ஷார்ட் டேர்மாவே தான் இவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பெரிய தொலைநோக்கு பார்வை இல்லாம இப்போ உடனடியாக அதாவது கிடைச்சா போதுன்றதுதான் அதிமுக இருக்கக்கூடிய இந்த செகண்டரி லெவல் லீடர்ஸோட செயல்பாடாக இருந்திருக்கு இந்த லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸாக. இப்போ திரும்பவும் அதை பண்ணுறாங்க, கட்சியை உடைக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க இப்போ. ஓகே, ஆனால் இனிமே அதிமுக எழுந்து வந்துடும், வேறொரு தலைமையை மாற்றினாலும் சரி, அல்லது டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அதிகாரத்துக்கிட்ட அவங்க போனாலும் சரி, இனிமே அதிமுக 31 அதிமுகலேருந்து ஒரு சிஎம் முன்னிறுத்தி அவங்க போராடுவாங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கையில் இருக்கு. என்கிட்ட நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதிமுக இனிமேல் மீண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதை நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு தலைவரோட வேலை அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறது இல்லை. இன்னும் அதிமுகவை ஆதரிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்களோட விருப்பம் என்னவா இருக்கும்? அதிமுக வீழுவதை விரும்புவாங்களா, அதிமுகவை மீட்டு திரும்ப கொண்டு வரணுன்றதை விரும்புவாங்களா அவங்க? ஸோ ஒரு தலைவரோட வேலை அந்த தொண்டர்களோட விருப்பத்தை செயல்படுத்துறது தான். இல்லைங்க அதிமுக தான் முடிஞ்சிருச்சுங்க, நான் போய் அதிகாரத்தை போய் ஷேர் பண்ணுறேங்க, அதையா விரும்புவாங்க தொண்டர்கள்? அதிமுக தொண்டர்களை பொறுத்தளவில் இந்த கட்சி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், எம்ஜிஆர் அவர்களால் நடத்தப்பட்ட கட்சி. எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இந்த கட்சி. அதுதான் அதிமுக தொண்டர்களோட விருப்பமா இருக்கும். அப்படி இருக்கும்போது சிவி சண்முகத்துக்கும் வேலுமணிக்கும் அதிகாரம் கிடைக்குது, பரவாயில்ல, அதுதான் ப்ராக்டிக்கலா இருக்கும் அப்படின்னா பார்ப்பாங்க தொண்டர்கள். தொண்டர்களோட விருப்பம் அதுவா இருக்காதுல்ல. ஸோ தலைவரா இபிஎஸும் அதை தான் விரும்பணும், அதுதான் விரும்புறாரு அவர். எனக்கு தெரிஞ்ச இபிஎஸ் இதுல கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, இபிஎஸ் அவர்கள் வந்து சிஎம் பதவிக்காக திமுகவோட போறதுக்கும் ரெடியா இருந்தாருன்னு சொல்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து சொல்றாங்க எம்ஏபிபி சைட்ல இருந்து, ஆனா அதிமுக சைட்ல இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு அது பெரிய கோபத்தை ஏற்படுத்தினா அப்பவே நீங்க பிரிஞ்சு போயிருக்கலாமே, அப்பவே இதை வெளில சொல்லியிருக்கலாமே. கம்யூனிஸ்டுகள் ஹிண்ட் லீக் பண்ணாங்கல்ல, அதுவே நீங்க அப்பவே சொல்லியிருக்கலாமே இதை. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவை வருது. இப்போ இபிஎஸ் அடிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இப்போ வருது, கட்சியை உடைக்க வேண்டிய தேவை இப்போ உங்களுக்கு வருது. நீங்க இபிஎஸ் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? சிஎம் போஸ்ட்டுக்காக அவர் பண்ணாருன்றீங்க. இப்போ அதே வேலையை தானே நீங்க பண்றீங்க, ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு தானே பண்றீங்க. எனக்கு என்னமோ சும்மா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. கண்டிப்பா. ஏன்னா அப்படி நிஜமாவே சும்மா பண்றாங்கன்னா அப்ப லெஃப்ட் மாதிரி சொல்லியிருக்கணும்ல, நாங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக தான் அதை பண்றோம், நாங்க வெளியிருந்து தான் ஆதரிப்போம். ஏன்னா நீங்க பவரை ஷேர் பண்ண போறதுலாம் ஆகி போயாச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு நாங்க ரொம்ப யோகியவான்கள்ன்றதையாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணலாமே, அதையும் பண்ணலையே. ஸோ அதனால அதிமுகவுக்கு டஃப்பான டைம் தான். ஆனால் இபிஎஸ் அவரோட ஸ்டாண்டு கரெக்ட் தான். ஓகே, இன்னொரு விஷயமும் இப்போ வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு 717 மதுபான கடைகளை மூட சொல்லி ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, கோயில் பக்கத்தில், பள்ளிக்கூடம் பக்கத்தில், அப்புறம் பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகளை மூட சொல்லி உத்தரவிட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? எல்லா பாலும் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? எல்லாமே சிக்ஸர் தானா? தலைவர்களை மீட் பண்ணுறாரு, இது மாதிரி உத்தரவு விடுறாரு. ஸோ அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி திமுக ஜெயிச்சப்ப எப்படி இருந்துன்னு யோசிச்சு பாருங்க. இதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக அவங்க சவுண்டை கொடுத்துட்டு இருந்தாங்க, ஹைப் கொடுத்தாங்க, பயங்கர ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு 6 மாசத்துக்கு அநியாயத்துக்கு ஹைப். அந்த ஒரு 6 மாசம் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்லையுமே எகிரி அடிச்சார் ஸ்டாலின், நொறுங்கி போன எதிர்கட்சிகள், ஸ்டாலின் போட்ட திட்டம், மாஸ் காட்டிய ஸ்டாலின், ஒரே அடியில் வீழ்த்திய ஸ்டாலின், 5 வருஷமும் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் 6 மாசம் இது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ஸ் மட்டும் அதை கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் அந்த திட்டம், கலங்கி போன எதிர்கட்சிகள், அந்த அந்த எகிரி அடிச்சாரு, புரட்டி எடுத்துட்டாரு, அப்படி இப்படின்னு டைட்டிலுக்கு ஆரம்பிச்சலாம் அந்த பீரியட்ல தான். அப்போ எதுக்கு இதில் சொல்கிறேன்னா, அப்போ ஒரு ஹைப் இருந்தது. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் கண்டமேனிக்கு டைட்டில் வச்சாங்க, டைட்டில்லாம் வச்சு வியூஸ்லாம் அழுனாங்க. ஸோ அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. இன்ஃபேக்ட் விஜய் கொஞ்சம் நிதானமாக தான் போகிறார்.
திமுக பார்த்தீங்கன்னா வந்தோடனே அவங்க நிதானமாக போல, ஃபுல் அக்ரஷனில் இனி நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஓவராக சவுண்டு கொடுத்தாங்க. விஜய் கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக தான் போகிறார், அவர் கொஞ்சம் காஷியஸாக தான் மூவ் பண்ணுறாரு. இப்போ எனக்கு என்னென்னா இப்போ பெரிய நிர்வாகம்லாம் கொடுப்பாருன்னு நம்பிக்கை கிடையாது. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படித்தா தான் நல்ல மார்க் வரும். அதே மாதிரி மக்களுக்கு நல்ல ஒரு மாற்று வேணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அந்த நல்ல மாற்றுக்காக நீங்கள் நல்லா உழைக்கணும். இல்லை நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், சும்மா ஒரு நடிகர் வருவார், அவருக்கு நான் ஓட்டு போடுவேன், அவர் வந்து எல்லாம் நல்லா மாற்று கொடுத்துருவாருன்னா அப்படிலாம் நடக்காதுங்க. உங்களோட செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் நல்லா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் நல்ல மாற்று எனக்கு வரும்னா அது எப்படி வரும்? இப்போவே பாருங்கள், இவர் அந்த பாபு எம்எல்ஏ, அவர் இது மட்டும் தான் பண்றாரே தவிர அவர் பேசுறாருன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் போல. அவர் பேசாம இருக்கிறதுக்கு தான் டிவி கேட்கலாம் நல்லது. அவர் என்னெல்லாமோ பேசுறாரு, அவர் பேசுறத பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம்லாம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இன்னொருத்தர் என்னன்னா கத்தி எடுத்து வெட்டுறாரு கேட்க. அப்புறம் அந்த அம்மா அசம்பிளிக்கு போறாங்க, சர்டிஃபிகேட் இல்லாமல் போறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் இப்போ ஜெயிச்சு என்ன ஒரு 10 நாள் கூட ஆகல, இப்போதான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்போ நீங்க எதிர்பார்த்த மாற்றம்லாம் இவங்க கொடுக்க போறாங்களா, யார் கொடுக்க போறாங்க? அதான் நீங்க ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கணும், விஜய் ஒரு மாற்றா தான் இருக்காரு, அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செயல்படுறாரு. ஆனால் கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் பெரிய மாற்று இருக்க மாதிரி தெரியலையே, எல்லாம் ஒரே மாதிரி செயல்படுறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, ஓவராக போட்டு புகழ்ந்துட்டு இருக்காங்க விஜயை. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அதை நம்ம பார்த்தோம், பயங்கரமாக சகட்டு மேனிக்கு அவங்கள புகழ்றோன்ற பேரில் ரொம்ப கிரிஞ்சாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ராஜ்மோகன்லாம் பார்த்தா ஒரு கடவுள் மாதிரி விஜயை டீல் பண்ணுறாரு. ஓகே, அவர்லாம் ஒரு யங் ஜென்ரேஷன் லீடர்ல, இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா ஒரு நீங்கள் சேஞ்ச் அங்கிருந்தா நான் ஆரம்பிக்கணும். நான் பழைய ஆட்கள் பண்ணுற அதே விஷயத்த பண்ணுவேன், தலைவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் காரியங்களை பண்ணுவேன், அப்படி இருக்க முடியாது. இல்லை, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான விஷயங்களும் பண்ணணும்ல, நீங்கள் ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் கொண்டு வரணும், அதெல்லாம் பண்ணணும்ல. இது ஜெயலலிதா மட்டும்தான் அப்படி புகழ்ந்தாங்க அப்படின்னு கிடையாது, உதயநிதியும் அப்படிதான் புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கரெக்ட். நாடாளுமன்றத்தில் பதவி எடுக்கும் போதெல்லாம் உதயநிதி வாழ்க அப்படின்னா அதுவும் ரொம்ப தப்பு. பதவி எடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் ரொம்ப தப்பு. அந்த ஒருத்தர் ஆமா, அவரு மரபை மீறி அவர் அந்த மாதிரி நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. சட்டசபைக்குள்ள வந்த பிறகு உதயநிதி கிட்ட வந்து எல்லாம் வணக்க வச்சு தான் போவாங்க. ஆக்சுவலா அந்த லீடர்ஸே அதை ஸ்டாப் பண்ணணும், அந்த காலில் விழுறது, ரொம்ப பாராட்டுறது. சிம்பிளா என்ன நடக்குதுங்க, சொம்படிக்கிறாங்க, அவ்வளவுதானே பண்றாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, வேலையை மட்டும் பார்க்கணும்னு தலைவர்கள் சொல்லிட்டாங்கன்னா இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில் தலைவர்கள் அதை ரசிக்கிறாங்க. தலைவர்கள் அதை ரசிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியறதால தான் அவங்க அதை பண்றாங்க. தலைவர்கள் என்கரேஜ் பண்ற விஷயத்தாங்க அவங்க பண்ணுவாங்க, தலைவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா தலைவர்களுக்கு அது பிடிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பீரியட்லையுமே அது நிறைய நடந்தது. இன்ஃபேக்ட் அதை அப்பவே டிஸ்கஸ் பண்ணாங்க, ஏறக்குறைய ஜெயலலிதா அவர்கள் பாணியில் ஸ்டாலின் நடந்துக்கிறாருன்னு. அது நம்ம அரசியலோட வீழ்ச்சியாகவும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது ரொம்ப தவறு. ஜெயலலிதா அவர்கள் பீரியட் ரொம்ப நடந்தது, இவங்க ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க. ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டு போட்டது, அதெல்லாம் அநியாயத்துக்கு அப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அதனால இது தவறான ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் கேட்ட அந்த விஷயம் என்னன்னா, இப்போ டாஸ்மாக் கடைகளை மூடுறாங்க, நீங்கள் நல்ல விஷயம்தான். டெஃபினட்டாக ஒரு 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் அவுட்லெட்ஸை மூடுறாங்கன்னா நல்ல விஷயம்தான். ஆனால் நான் எப்படி பார்ப்பேன்னா, ஓவரால் சேல்ஸும் கம்மியாகும். நம்ம தமிழ்நாட்டில் எப்பவும் பார்த்தீங்கன்னா அவுட்லெட்ஸ் கொஞ்சமாக கம்மியாகும், ஆனால் ரெவன்யூ பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அவுட்லெட்ஸ் இப்போ கம்மியாகுது. மொத்தம் எவ்வளோ, 4500 டாஸ்மாக் இருக்கா, சம்வேர் அரௌண்ட் 4000 இருக்கு. 4500. அதில் 700னா என்னாச்சு, ஒரு 20% இல்லை, ஏறக்குறைய ஒரு 20% 700னா. அப்போ நீங்கள் டாஸ்மார்க்கோட எண்ணிக்கையை ஒரு 20% குறைக்கிறீங்கன்னா ரெவன்யூவும் 20% கம்மியாகும். டாஸ்மார்க்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம ஒருவேளை இங்க மூடிட்டு வேற எங்கன்னா திறப்பாங்களா தெரியல. அந்த 700 மதுக்கடை நம்ம இது வரைக்கும் பார்த்த அளவுல எப்பவும் எல்லா கவர்மெண்ட்டுமே பார்த்தோம்னா ஒரு 100 மூடுறோம் 300 மூடுறோம்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா அவர்களும் அதை பண்ணாங்க, இபிஎஸும் பண்ணாரு, ஸ்டாலின் அவர்களும் பண்ணாங்க. ஆனா ரெவன்யூ எடுத்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எந்த வருஷமே ரெவன்யூ கம்மியானதே கிடையாது. ஸோ நீங்க எண்ணிக்கையை கம்மி பண்றீங்கன்னா அதே மாதிரி ரெவன்யூ கம்மியாகும். ரெவன்யூ கம்மி ஆகணும்னு நான் ஏன் சொல்றேன்னா, ரெவன்யூ கம்மியாச்சுன்னா தான் மக்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு டாஸ்மாக்கு ஒரு 20% ரெவன்யூ கம்மியாகுதுன்னா மக்களுக்கு ஒரு 20% பாதிப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ அதுவும் நடக்கணும். அதனால ஓகே, இப்போதைக்கு நீங்கள் ஒரு 700+ டாஸ்மாக்ஸை மூட போறீங்கன்னா சந்தோஷம். அது ரெவென்யூவை கம்மி பண்ணணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.